ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அண்டு நம்ம நிறைய போஸ்ட் போடுவோம், நமக்கு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, நமக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம யாருக்காச்சும் லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம டே டு டே நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய நியூவாக பார்க்குறோம், கரெக்டாக. பட் இதில் இன்னொரு பக்கம் ஒரு டார்க்கஸ்ட் சைடு இருக்குது. என்னன்னா, உங்களை யாராச்சும் ஒருத்தங்க ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண முடியாதவங்க, அவங்க யாருன்னே தெரியாமல் உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி வருவாங்கன்னா, இந்த இன்டர்நெட் சொல்லிட்டு ஃபேக் ஐடி மூலமாக வருவாங்க. உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்கன்னா அது ரேண்டம் அட்டாக் வந்து மேக்ஸிமமாக இருக்காது. ஓகே, யா நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். அந்த கேஸ் எல்லாத்துலேயும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக ரேண்டமாக அட்டாக் ஆகிறவங்களே இங்கே கம்மி. ரேண்டமாக மீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது,